மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தியானது ஆண்டவர் இயேசுவின் உருமாற்றத்தை சிந்திப்பதற்காக, தியானிப்பதற்காக, அவற்றை நம்முடைய வாழ்வில் ஒன்றாக்குவதற்காக நம்மை அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் மனிதத்தன்மை மற்றும் இறைத்தன்மை என்று இரண்டு தன்மைகள் விளங்கின. அவர் செய்த புதுமைகள் அனைத்தும் இறைத்தன்மையில் அடங்கின. அதேவேளை இயேசுவினுடைய வாழ்வு, அவருடைய துன்பம், துயரம், மரணம் இவை அனைத்தும் மனித தன்மையிலே தொடர்ந்தன. இயேசு எப்பொழுதுமே இறைத்தன்மையை தன்னுடைய நலனுக்காக அவர் பயன்படுத்தியதில்லை. ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு 3 சீடர்களை மட்டுமே அழைத்து கொண்டு மலை மீது ஏறுகிறார். அங்கே இயேசுவின் முகத்தில் மாற்றம், உடலெங்கும் மாற்றம், முகப்பொலிவு, பார்ப்பதற்கு அழகான ஒரு தோற்றம். இயேசு தன் இறைத்தன்மையை சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுடைய இறைத்தன்மையை கண்ட அந்த சீடர்கள் மெய் மறந்து போகிறார்கள். காரணம், தங்களையே மறந்து விட்டார்கள். அங்கே அவர்கள் தன்னிலை இழந்தவர்களாக இயேசுவை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற ஒரு சூழல், தாங்கள் எங்கிருக்கின்றோம் என்பதை அறியாத ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். பேதுரு இந்த நிலையிலே இயேசுவிடம் கேட்கிறார், நாம் இங்கே 3 கூடாரம் அமைத்து இங்கே இருந்து விடலாமே என்று. காரணம், இறைவனோடு இருக்கும் தருணம் என்பது மிகவும் உன்னதமானது. நம்முடைய ஆன்மா இறைவனை தேடக்கூடியது. உடல் இந்த உலகில் உள்ள இன்பங்களை தேடும், ஆனால் ஆன்மா இறைவனை தேடக்கூடியது. ஆக அந்த நிலையிலே அந்த 3 சீடர்களுடைய ஆன்மாவானது இறைவனோடு இருந்தால் எத்தனை நலம் என்பதை உணர்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் இவ்வுலக சிந்தனை, பொருட்கள், இவைகள் இருக்கின்ற ஆசைகளிலிருந்து விடுபட்டு இயேசுவோடு இருக்கின்ற பொழுது நாமும் இது போன்ற நிலையை உணர முடியும். 2ஆம் சிந்தனையாக இயேசு 2 நபர்களிடம் பேசுவதாக காட்டப்படுகிறது. மோசே மற்றும் இறைவாக்கினர் எலியா. மோசே இறை திருவுளத்திற்காக மக்களை வழிநடத்தியவர். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், 40 ஆண்டுகள் மோசே மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். எலியா, இறைவாக்கினர் எலியா மிகப்பெரிய இறைவாக்கினர். பழைய ஏற்பாட்டில் இறைவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் இறப்பை பற்றி எந்த குறிப்பேடும் இல்லை. இவர்கள் இருவரையும் இயேசு சந்திக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ள மனிதர்கள், அதாவது மோசே மற்றும் எலியா, இயேசுவை சந்திக்கும் அந்த நிகழ்வு உயிர்ப்பு எப்படி இருக்கின்ற என்று காட்டுகிறது. பின்பு இயேசுவின் உருமாற்றமும் நமது உயிர்த்தெழுதலை பிரதிபலிக்கிறது. 3வது சிந்தனையாக பார்க்கின்ற பொழுது அங்கு ஏற்படுகின்ற தந்தையின் குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்பதே. அதாவது, நீங்கள் பார்த்த அனைத்தும் உண்மை, இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுங்கள் என்பதே. ஆக இயேசு இந்த நிகழ்வின் மூலம் உயிர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது, அந்த உயிர்ப்பை நாம் அனைவரும் அடைவோம், நாம் இறந்த பிறகு எப்படி நாம் வாழப்போகிறோம் என்பதை இதன் மூலம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். ஆக இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தியும் அதுவே. கடவுளை சந்திக்க நாம் தனிமையை பல நேரங்களிலே நாட வேண்டும். சேர்ந்து ஜெபித்தாலும் தனி ஜெபம் என்பது முக்கியத்துவம் பெற வேண்டும். 2ஆவதாக உயிர்ப்பு உண்டு, நம் அனைவருக்கும் உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். 3ஆவதாக இயேசு உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தது போன்று நாமும் உயிர்த்தெழுவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஜெபிப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் உயிர்ப்பின் மீது பல நேரங்களிலே நம்பிக்கை கொள்ளுவதில்லை. பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்வில் நடக்கின்ற சோதனைகள் எங்களை துயரத்தில் ஆழ்த்தி உம்மை விட்டு விலகச் செய்கின்றன. நீர் எங்களுக்கு இறை வார்த்தையின் வாயிலாக போதிக்கின்றவற்றை நாங்கள் உள்வாங்கி உயிர்த்தெழுதல் உண்டு, நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களை வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.